தந்தை, மகன், தூய ஆவியருடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் இன்று பொது காலத்தின் 25வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். இந்த 25வது வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் உணர்வுகளோடு வாழ அழைப்பு விடுக்கின்றார். இறை உணர்வுகளோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. 2வது வாசகத்திலே தீமோத்தேயுவுக்கு எழுதிய 1வது திருமுகத்திலே 6வது அதிகாரத்திலே 11வது திருவசனத்திலே தூய பவுல் அடிகளார் இவ்வாறு சொல்லுகின்றார்: கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பியோடு நீதி, இறைபெற்ற நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலைவாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றோம், கடவுளோடு பயணிப்பவர்களாக இருக்கின்றோம். ஆகவேதான் நாங்கள் பொருள் ஆசையிலிருந்து எங்களை தப்பி ஓடுங்கள் என்று சொல்லுகின்றார். பொருள் ஆசையை விட்டுவிடுங்கள். பொருள் ஆசையோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கை திசை திரும்புகின்றது. பொன்னாசை மண்ணாசைக்குள் ஈடுபட்டுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் கடவுளை மறக்க நினைக்கின்றது. நீதியை மறக்கின்றோம், இறைப்பற்றை விட்டுவிடுகின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனுடைய வழியை நாங்கள் தவறவிடுகின்றோம். ஏனென்றால் எங்களுடைய உள்ளம் மண்ணாசையோடும் பொன்னாசையோடும் பொருளாசையோடும் பண ஆசையோடும் இருக்கும் பொழுது நாங்கள் அயலவர்களையும் தேட மாட்டோம், இறைவனையும் தேட மாட்டோம், நல்லவைகளையும் தேட மாட்டோம், நல்லவைகளையும் நினைக்க மாட்டோம், நல்ல செயற்பாடுகளையும் நாங்கள் நினைக்கவே மாட்டோம். ஏனென்றால் நம்முடைய உள்ளம் அங்கேதான் குடிகொண்டிருக்கும். ஆகவேதான் மீண்டும் பவுல் சொல்லுகின்றார்: நீதி, இறைப்பற்று நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடுவோம். நீதியை நிலைநாட்ட இறைவனோடு புறப்படுவோம், இறை பற்றோடு நாங்கள் வாழ புறப்படுவோம், நம்பிக்கையோடு வாழ புறப்படுவோம், மன உறுதியோடு வாழ புறப்படுவோம், பணிவோடு வாழ புறப்படுவோம். விசுவாசம் என்னும் வாழ்க்கை போராட்டத்திலே ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் நிலை வாழ்வை பற்றி கொள்ள முடியும். இவ்வுலக வாழ்வுகள் நிலையற்றது. இவங்களோடு வாழுகின்ற மனிதர்களும் நிலையற்றவர்கள். இன்றைக்கு இருப்பார்கள், நாளைக்கு போய்விடுவார்கள். ஒன்றொன்றால் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள், எல்லாம் சில நொடிகளிலே எல்லாம் கைவிட்டு போய்விடுவார்கள். எங்களோடு வாழுகின்றவர்களும் எங்களோடு கூடியிருப்பார்கள், இன்றைக்கோ நாளைக்கோ திடீரென மறைந்து விடுவார்கள். ஆகவேதான் இவ்வுலக வாழ்க்கை எங்களுக்கு நிலையற்றது, மறு உலக வாழ்க்கை எங்களுக்கு நிலையானது. இவ்வுலகில் வாழும் போதே நல்லவைகளை நாங்கள் சேமிக்க வேண்டும், நல்லவைகளோடு நாங்கள் வாழ வேண்டும். எதற்காக? நாங்கள் விண்ணகம் என்னும் தாய்நாட்டிற்கு எங்களை அழைத்துச் செல்வதற்காக. ஆகவேதான் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திப்போம். தூய பவுல் சொல்லுவதை போன்று அனைத்து தீய துர்க்குணங்களையும், அனைத்து பொருளாசை, மண்ணாசை, பொருளாசை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனுக்கு உரியவற்றோடு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ உணர்வுகளோடு நாங்கள் செயற்பட வேண்டும். நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், லாசர், பணக்காரன் லாசர் என்ற உவமையிலே அழகாக சொல்லப்படுகிறது. லாசரும் பணக்காரன் இறக்கின்றார்கள். லாசர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றார். அங்கே இருவரும் செல்லுகின்றார்கள். அங்கே பணக்காரன் வேதனையிலே துடிக்கின்றான். லாசரோ ஆண்டவருடைய மடியிலே அமர்ந்திருக்கின்றார். பாருங்கள், நாங்கள் இந்த உலகத்திலே இருந்து செய்கின்ற ஒரு செயல்கள் தான் எங்களை விண்ணுலகிலும் எங்களை வாழ வைக்கின்றது, விண்ணுலகிலும் எங்களை தீர்ப்பிட வைக்கின்றது. ஆகவே இவ்வுலகில் வாழும் போதே நாங்கள் நல்லவைகளை செய்வோம், நல்லவைகளை நினைப்போம், நல்ல செயற்பாடுகளோடு வாழுவோம். இவ்வாறு வாழுகின்ற பொழுதுதான் நாங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்குரிய வாழ்க்கையாக மாற்றப்படுகிறது. இவ்வுலகில் வாழும் போதே நாங்கள் பொறாமையோடும் வஞ்சகத்தோடும் எரிச்சலோடும் களவோடும் பொய்களோடும் காமங்களோடும் வேண்டா வெறுப்பான வேலைகளோடும் நாங்கள் இருக்கின்ற பொழுது
எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நேசிக்க முடியாது, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியாது. ஆகவேதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை பொறுப்போடு செய்ய வேண்டும், கடமைகளை கடமை உணர்வோடு செய்ய வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி பொறுப்பாக இருக்கலாம், எந்தெந்த பொறுப்புகளாக இருந்தாலும் அந்த பொறுப்புகளை கடமை கண்ணியத்தோடு செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் செய்வது எல்லாம் ஆண்டவருக்குரியது. ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் சிந்திப்போம். இவ்வுலகிலே நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் தான் மறு உலகிலும் எங்களுக்கு தீர்ப்பாக முடிகிறது. ஆகவே இவ்வுலகிலே வாழும்போது உணர்வுகளோடு நாங்கள் வாழ வேண்டும். புனித பவுலடிகள் அழகாக சொல்லுகின்றார், எங்களுடைய தாய்நாடு விண்ணகம், விண்ணகம் என்னும் தாய்நாட்டிற்கே நாங்கள் செல்ல இருக்கிறோம். ஆகவே விண்ணகமே எங்கள் தாய்நாடு, விண்ணகம் என்னும் தாய்நாட்டிற்கு எங்களை நாங்கள் அழைத்து செல்ல நாங்கள் இவ்வுலகில் வாழும் போதே நல்லவர்களாக, நல்ல செயற்பாடுகளாக, நல்ல உள்ளம் கொண்டவர்களாக, நல்ல சிந்தனைகளோடும் நல்ல செயற்பாடுகளோடும் வாழ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழுவோம். ஆகின்ற இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் போதே உமக்குரிய உள்ளங்களாக, உமக்கேற்ற உள்ளங்களாக, உம்முடைய வழியிலே செல்லும் உள்ளங்களாக நாங்கள் உருமாற்றம் அடைய அருள் தாரும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். அன்னை மரியம் உள்ளமாக இறைவனுடைய இறை உறவு பிள்ளைகளாக, உணர்வுகளோடு வாழும் பிள்ளைகளாக வாழ மாற்றம் அடைவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.